இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, எலக்ட்ரானிக் சர்க்யூட் which will carry the power to the load. லோடுக்கு போக வேண்டிய பவரை கேரி பண்ணி லோடுக்கு வேண்டிய பவரை கண்ட்ரோல் பண்ணி தரக்கூடிய சர்க்யூட் தான் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ன்றது. ஸோ அப்போ பவர் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது லோடோட கனெக்ட் பண்ணியிருக்க சர்க்யூட்ஸ், அந்த லோடுக்கு போகக்கூடிய பவரை கண்ட்ரோல் பண்ணி அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட் தான் பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் நம்ம மீன் பண்ணுறோம். இந்த லோடு நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, எந்தெந்த டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேன், டியூப் லைட், இது மாதிரி டிவைசஸ் சோர்ஸ்லேருந்து பவரை எடுத்துக்குதோ அதுக்கு பேர் வந்து லோடு. எலக்ட்ரிக்கலில் லோடுன்றது எந்த டிவைஸ் சோர்ஸ்லேருந்து பவரை கன்சியூம் பண்ணிக்குதோ, பவரை எடுத்துக்குதோ அதுக்கு பேர் வந்து லோடுன்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபேன், டியூப் லைட், ஃப்ரிட்ஜு, மெஷின், இது ஏசி, இது மாதிரி மிக்சி, கிரைண்டர், இது எல்லாமே நம்ம லோடுன்னு சொல்கிறோம். இந்த லோடுக்கு போக வேண்டிய பவரை எலக்ட்ரானிக் சர்க்யூட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி தரோம். அதுக்கு பேர் வந்து பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணோம். பழைய ஃபேன் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா பெரிய பேரட்டர் டைப்பாக இருக்கும். இப்போ யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட் சின்னதாக இருக்குது. ஸோ அது இந்த ஃபேனுக்கு போகக்கூடிய கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி தரக்கூடிய சர்க்யூட்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி இந்த ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷின், ஏசி, இதில் எல்லாமே இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான் அந்த லோடுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணி தரோம். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படி பற்றி அதோடைய டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் வில் கோ ஃபார் தி பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம எதை மீன் பண்ணுறோன்னா, இந்த எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை நம்ம மீன் பண்ணுறோம். சரி, இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டம் பார்க்கும்போது அந்த ஆட்டத்தில் நியூட்ரல் பார்ட்டிக்கல், அதுக்குள்ளார வந்து புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து நியூக்ளியஸ்ன்னு சொல்கிறோம். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸும் சுற்றிக்கிட்டு இருக்குது, ரிவால்விங். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் தி நெகட்டிவ் கேரியர், புரோட்டான்ஸ் ஆர் தி பாசிட்டிவ் கேரியர். அது நியூக்ளியஸ்குள்ளார இருக்குது, அதை சுற்றி வெளியில் எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரான்ஸ். அந்த சுற்றிட்டு இருக்க பாத்துக்கு பேர் வந்து ஆர்பிட்டின்னு பேர். இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் தி நெகட்டிவ் கேரியர். இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம வெளியில் கொண்டு வரோம். அந்த வெளியில் கொண்டு வர ப்ராசஸ்க்கு பேர் வந்து எலக்ட்ரானிக் எமிஷன். அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை ஆட்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்த பிறகு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு பேர். அது நெகட்டிவ் கேரியர். ஒன்ஸ் ஒரு ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா அதில் புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும். நேச்சுரலி ஆட்டம் வந்து நியூட்ரல் பார்ட்டிக்கல், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் சேமாக இருக்கும். பாசிட்டிவ் கேரியர் ஈக்குவல் டு நெகட்டிவ் கேரியர். அதனால் அது நியூட்ரல் பார்ட்டிக்கல்னு சொல்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரானிக் எமிஷன் மூலியமாக ஒரு எலக்ட்ரான்ஸை வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் குறைஞ்சி போயிடும், புரோட்டான்ஸ் அதிகமாக இருக்கும். அது பாசிட்டிவ் கேரியர் அப்படின்னு மீன் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்த அந்த இடத்துக்கு பேர் வந்து ஹோல்ஸ். அதை நம்ம பாசிட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக பாசிட்டிவ்ன்றது அந்த மிஸ்ஸிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஆட்டத்துலேருந்து எலக்ட்ரான்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க போர்ஷன் தான் பாசிட்டிவ் கேரியர். அப்போ எலக்ட்ரான்ஸ்ன்றது ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல், அது நெகட்டிவ் கேரியர். பாசிட்டிவ் நம்ம மீன் பண்ணுறது அந்த எலக்ட்ரான்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி ஆட்டம், அதில் வந்து புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அது வந்து பாசிட்டிவ் கேரியர். அப்போ வெயிட்டை பார்க்கும்போது எலக்ட்ரான்ஸுடைய வெயிட் கம்மியாக இருக்கும், புரோட்டான்ஸுடைய வெயிட் அதிகமாக இருக்கும். பாசிட்டிவ் கேரியருடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு பேசிக் கான்செப்ட். புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் கேரியருடைய வெயிட் வந்து கம்பேர்ட் டு தி எலக்ட்ரான்ஸை பார்க்கும்போது அதிகமாக இருக்கும். டியூ டு அங்கே புரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, எல்லாமே சேர்ந்து இருக்கிறதோட்டு அதனுடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். மாஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் கேரியர் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு தி எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் கேரியர். இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில் கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸை நம்ம மூவ் பண்ண வைக்கிறோம் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். இந்த எலக்ட்ரான்ஸை வெளியில் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல், எந்த பொருள்லேருந்து எலக்ட்ரான்ஸை வெளியில் எடுக்கிறோமோ அந்த பொருளுக்கு பேர் வந்து கேத்தோடு. அந்த மெட்டீரியல் கேத்தோடுன்னு சொல்கிறோம். த மெட்டீரியல் விச் எமிட் தி எலக்ட்ரான்ஸ் கால்ட் அஸ் தி கேத்தோட். எலக்ட்ரானிக்ஸில் ரெண்டு டைப் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேத்தோட், அனதர் வந்து ஆனோட். கேத்தோடுன்றது த மெட்டீரியல் விச் எமிட் தி எலக்ட்ரான்ஸ் கால்ட் அஸ் தி கேத்தோட் மெட்டீரியல். எது எலக்ட்ரான்ஸை வெளியில் கொடுக்குதோ அதுக்கு பேர் வந்து கேத்தோட். எது எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் வந்து ஆனோட்.
அப்போ கேத்தோட் ஆனோட் இதுதான் எலக்ட்ரானிக்ஸில் மெயின். ஸோ கேத்தோட் இஸ் த மெட்டீரியல் விச் எமிட் தி எலக்ட்ரான்ஸ். எது எலக்ட்ரான்ஸை வெளியில் கொடுக்குதோ அதுக்கு பேர் வந்து கேத்தோட். எது அந்த எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் வந்து ஆனோட். சார் அப்போ கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வெளியில் வந்துடுது. வெளியில் வந்த எலக்ட்ரான்ஸ் ஆனோடு நோக்கி போகணும். ஸோ அந்த ஆனோடு நோக்கி போகக்கூடிய அந்த பாதை என்ன மாதிரி பாதை யூஸ் பண்ணுறோம்? ஸோ அந்த பாத்தை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரானிக்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம், பிரிக்கிறோம். ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் நடுவில் எந்த மீடியம், எந்த பாத்து வழியாக எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. வெரி பேசிக்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆனோட் டு கேத்தோடு வந்து வேக்கம் மூலயமா மூவ் பண்ண வச்சாங்க. கேத்தோடுக்கும் ஆனோடுக்கும் நடுவில் வேக்கத்தை க்ரியேட் பண்ணி அந்த வேக்கம் மூலயமா எலக்ட்ரான்ஸ் வந்து கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு மூவ் ஆச்சு. ஸோ அது மாதிரி மூவ் பண்ணி அதை யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து வேக்யூம் எலக்ட்ரானிக்ஸ். அது பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டியூபாக இருக்கும், டியூப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. கன்வென்ஷனாக பார்க்கும்போது அது டியூப் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதுலேயும் டயோடு, ட்ரையோடு, டென்டோடு, பென்டோடு, டெட்ரோடு இது மாதிரி நிறையா டிவைசஸ்லாம் இருக்குது அதுலேயும். இது இன்றைக்கி அது அவுட்டேட்டட். அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் த்ரூ தி வேக்கம் வழியாக போகக்கூடிய அந்த மெத்தட் வந்து இன்றைக்கி அவுட்டேட்டட். ஏன்னா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், டைம் கன்சியூமிங் அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து இப்போ அவுட்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ யாரும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது. அடுத்தது அந்த கேத்தோட் டு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு அந்த பாதை கேஸை யூஸ் பண்ணி மூவ் பண்ண வச்சாங்க. அந்த கேஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து கேசியஸ் எலக்ட்ரானிக்ஸ்னு பேர். தென் அடுத்த டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் ஃப்ரம் கேத்தோட் டு ஆனோட். கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு சாலிட் மெட்டீரியல், திடப்பொருளை யூஸ் பண்ணாங்க. ஸோ கேத்தோட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஆனோடுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஒரு சாலிட் மெட்டீரியல், திடப்பொருள் மூலிமா மூவ் ஆச்சு. ஸோ தட் இஸ் கால் தி சாலிட் எலக்ட்ரானிக்ஸ். அப்போ எலக்ட்ரானிக்ஸ் பேசிக்லி பார்த்தீங்கன்னா வேக்கம், கேசியஸ், அனதர் ஒன் சாலிட்னு சொல்லி பிரிக்கிறார். ஸோ இப்போ ப்ரெசன்ட்லி நம்ம இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ். ஏன்னா நம்ம எலக்ட்ரான்ஸ் இப்போ மூவ் பண்ண வைக்கிறதுக்கு கேத்தோடு, ஆனோடு, அந்த கேத்தோடு ஆனோடு எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஒரு சாலிட் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை இஸ் கால் தி சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கு பேர் வந்து சாலிட். இப்போ நம்ம ப்ரெசென்ட்லி யூஸ் பண்ணுறது எல்லாமே சாலிட் ஸ்டேட். இந்த வேக்யூம் எலக்ட்ரானிக்ஸ், கேசியஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வேர்ல்டை ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்ன்றது அதில் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேக்யூம், தென் கேசியஸ், இது மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணாங்க. அடுத்தது சாலிட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் வந்து செகண்ட் ஜென்ரேஷன். அதில் தான் டயோடு, ட்ரையோடு, டெட்ரோடு இது மாதிரி டயோடு, டிரான்சிஸ்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது வந்து சாலிட் ஸ்டேட் செகண்ட் ஜென்ரேஷன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த சாலிட் ஸ்டேட் மெட்டீரியலை யூஸ் பண்ணாங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டிஃபயர், ஆம்ப்ளிஃபயர், ஆசிலேட்டர் இது மாதிரி சர்க்யூட் சொல்கிறோம். அந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் டிஸ்க்ரீட் டைப். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்ப்ளிஃபயர்னால் அந்த டிரான்சிஸ்டர் தனித்தனியாக யூஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது டிஸ்க்ரீட் டைப். அது வந்து தேர்ட் ஜென்ரேஷன் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஜெனரேஷன் அந்த டிஸ்க்ரீட் டைப்பை ஓவர் கம் பண்ணி இந்த சர்க்யூட்ஸ்லாம் ஒன்றா ஒரே இடத்துல டெவலப் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக்ஸ்னு பேர். அப்போ இன்டகிரேட்டட் ஐசி அது ஃபோர்த்து ஜெனரேஷன். ஸோ நிறைய சர்க்யூட்ஸை ஒரே இடத்துல டெவலப் பண்ணி காமனாக யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்ஸை ஒரே பிளாட்ஃபார்மாக டெவலப் பண்ணி அதில் சில காம்பனன்ட்ஸ் வெளியில் கனெக்ட் பண்ணி சர்க்யூட்டை கம்ப்ளீட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடியது இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதுக்கு பேரல் ஆப்ரேஷன் நிறைய அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் போயிட்டே இருந்தது. இந்த செகண்ட் ஜெனரேஷன் சாலிட் ஸ்டேட் வந்ததுக்கப்புறம் தான் இந்த எலக்ட்ரானிக்ஸில் நிறைய சேஞ்சஸ், நிறைய டெவலப்மெண்ட் வந்தது. சார் இந்த சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸ் நம்ம சொல்லும்போது அதில் பேசிக்லி டயோடு அதை யூஸ் பண்ணுறோம். டயோடு யூஸ் பண்ணி கொண்டு வரோம். அந்த டயோட்லேருந்து அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் இதெல்லாம் கொண்டு வந்தோம். இந்த டயோடு, டிரான்சிஸ்டர், ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர், யூஜிஏடி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சிக்னல் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட்ஸ், ஒரு ரெக்டிஃபயர் சர்க்யூட்ஸ் இது எல்லாமே லோ பவர் கன்சம்ஷன். பவர் வந்து லோவாக தான் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயோடு யூஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறீங்கன்னா நம்ம 230 வோல்ட் டயோடு கொடுக்க மாட்டோம். அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலயமா ஸ்டெப் டவுன் பண்ணி தான் அதுக்கப்புறம் அதை நம்ம டிசியாக மாற்றுவோம். அப்போ அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயோடு வந்து லோ பவரில் ஆப்ரேட் ஆகுது. அப்போ இந்த டயோடு, டிரான்சிஸ்டர், யூஜிஏடி இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ பவர் கன்சம்ஷன், லோ பவர் யூஸ் பண்ணுற இடத்துல தான் அதை யூஸ் பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் வந்தக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ் எஸ்சிஆர், ட்ரையாக், டயாக், ஜிடிஓ, ஸோ இது மாதிரி ஐஜிபிடி, மாஸ்ஃபெட் இந்த மாதிரி டிவைசஸ்
ஸோ அதில் நம்ம டைரெக்டாக கொண்டு போய் பவரை யூஸ் பண்ணலாம். 230 வோல்ட் சப்ளை டைரெக்டாக யூஸ் பண்ணி அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த டிவைசஸ் எஸ்சிஆர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய ட்ரையாக்கு, டயாக்கு, ஜிடிஓபி, ஐஜிபிடி, மாஸ்ஃபெட், இது எல்லாமே கால்ட் அஸ் தி பவர் எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை ஜென்ரேட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம டைரெக்டாக 230 வோல்ட் சப்ளையில் ஆப்ரேட் பண்ணலாம், பவரில் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே நமக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தேவையில்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் வரக்கூடிய லாஸஸ், அதனால் வரக்கூடிய நாய்ஸஸ்லாம் ரெடியூஸ் ஆகுது. சர்க்யூட்டுடைய சைஸ் ரெடியூஸ் ஆகிடுது, காம்பேக்ட் சைஸ். ஸோ இன்றைக்கி இந்த ஆட்டோமைசேஷன் இது எல்லாமே வரதுக்கு காரணம், சர்க்யூட் மினிமைசேஷன் வரதுக்கு காரணமே இது மாதிரி நம்ம அந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை யூஸ் பண்ணும்போது தான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் அப்ளிகேஷன்ஸ், நம்ம இதில் இப்போ கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை படிக்கும்போது நிறையா சர்க்யூட்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு நிறையா இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், கான்டாக்டர்லாம் யூஸ் பண்ணி சர்க்யூட் பெருசாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே ஸ்பீட் கண்ட்ரோல் சர்க்யூட்ஸ் அந்த கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷினில் நம்ம என்னென்ன அப்ளிகேஷன் பார்த்தோம், ஜாகிங், டைனமிக் பிரேக்கிங், அது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது மாதிரி கான்டாக்டர்லாம் தேவையில்லை. அதுக்கு வேண்டிய சர்க்யூட் மினிமைசேஷன், சர்க்யூட்டை பவர் எலக்ட்ரானிக்ஸை யூஸ் பண்ணி சின்னதாக கொண்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் ஆட்டோமைசேஷன், பவர் மினிமைசைஸ் யூஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. அப்போ இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் வந்ததோட்டு நமக்கு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா ஆட்டோமைசேஷன் கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம கன்வென்ஷனல் கன்சியூம் பண்ணுறோம், அந்த பழைய குண்டு பல்ப்லாம் பார்க்குறோம், அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி இன்றைக்கி எல்இடி பல்ப்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி பவர் லைஃப் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம், பவர் கன்சம்ஷன் கம்மியாகவும் சொல்கிறோம். இதெல்லாம் காரணம் டியூ டு டெவலப்மெண்ட் ஆஃப் தி பவர் எலக்ட்ரானிக்ஸ். அப்போ இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ்ன்றது யூஸிங் தி எஸ்சிஆரை யூஸ் பண்ணி, ட்ரையாக்கை யூஸ் பண்ணி, டயாக்கை யூஸ் பண்ணி, ஐஜிபிடி இது மாதிரி யூஸ் பண்ணி வரக்கூடிய சர்க்யூட்ஸ், இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டைரெக்டாக ஹை பவரை கொடுக்கலாம், ஹை வோல்டேஜை கொடுத்து லோடுக்கு வேண்டிய பவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இதுக்கு பேர் வந்து பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுன்னு பேர். ஸோ இந்த பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா